அம்மா ஆமா அம்மா ப்ளீஸ்மா போகாதீங்கம்மா. அம்மா தயவு செஞ்சு நில்லுங்க. அண்ணா ஆனா இவங்க எதுக்கு என்ன இப்படி அடைச்சு வச்சிருக்காங்க? இவங்க இவங்க ராதாவை என்ன பண்ண போறாங்க? அம்மா ஒருத்தியோட சிறக வெட்டியாச்சு, இன்னும் ஒருத்தியோட சிறக வெட்டணும். ரெடியா? நான் எப்பவோ ரெடியாதாம்மா இருக்கேன். குட். ராதா, சில நேரம் இப்படிதான் இருக்கும். நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரி, அது முடியவே முடியாது. குஷியை காப்பாத்துறவனோட முயற்சி அந்த மாதிரி வேலைதான். நீயும் அவளை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க, நான் அவளை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுவும் இல்லாம எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்னோட பாதை சுத்தமா கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறமா குஷியை என்னோட பாதையில இருந்து விளக்குறதுக்கு என்கிட்ட நிறைய வழிகள் இருக்கும். பாலில விஷம், பாம், நெருப்பு, தண்ணி, கத்தி, துப்பாக்கி, லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு. எப்படி குஷி இதுல இருந்தெல்லாம் காப்பாத்த போற? முதல்ல நீ அவளை காப்பாத்தணும்னா அதுக்கு நீ இங்க இருக்கணும். இன்னைக்கு கல்யாணத்தை பார்க்க கூடாதுன்னு வெளியே அனுப்பியிருக்க, நாளைக்கு உன்னையும் குஷியும் பெர்மனண்டா வெளியே அனுப்பிடுவேன். குஷியை நான் இந்த உலகத்தை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். அதுக்கு பதிலா நான் உங்க உயிரை எடுத்துருவேன் தாமினி அக்கா. ராதா என்ன விடு. ராதா, மோகன் தம்பி, காதம்பரி, ராதாவுக்கு திரும்ப பைத்தியம் பிடிச்சிச்சு போல இருக்கு. யாராவது என் பொண்ணை வந்து காப்பாத்துங்க. ராதா, 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 என்னாச்சு ராதாவுக்கு? ராதாவுக்கு ராதா, 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 கீர்த்தி டாக்டரை கூப்பிடு, சீக்கிரமா கால் பண்ணு. ராதா, ராதா, பாத்துப்பா, பாத்து. இவங்களுக்கு எப்படி ஆச்சு இது? இவங்களுடைய பிஹேவியரை நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா? ஏதாவது வித்தியாசமாக நடந்துக்கிட்டாங்களா? எல்லாமே வித்தியாசமா தான் இருந்தது. அவ திடீர்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. முதல்ல பேய் தெரியுதுன்னு சொன்னா. நான் இந்த வீட்ல யாரோ இருக்கிறத உணர்ந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் குஷியை அடிக்கிற மாதிரி தோணி இருக்கு. அதுக்கப்புறம் கோவத்துல இவ என்ன அட்டாக் பண்ணிட்டா.
அப்புறம் இவ என்ன கழுத்தையே பிடிச்சிட்டா. மனசு உடைஞ்சு போயிட்டேன். ஆக்சுவலி என் ஹஸ்பண்டை ஒன் சைடா லவ் பண்ணிருக்கா. டாக்டர், ராதாவுக்கு என்னாச்சு? நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க பிரெயினில் ஏதோ பேரதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. டாக்டர், என்ன சொல்றீங்க நீங்க? என் ராதா எங்க ராதா நல்லாதான் இருக்கா. அவளுக்கு எதுவும் ஆகல. எமோஷனல் ஆகாதீங்க மிஸ்டர் மோகன். நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. இந்த சிச்சுவேஷன் யாருக்கு வேணால் வரலாம். நாம் ஒரு விஷயத்தை விரும்பும்போது அந்த விஷயம் நமக்கு கிடைக்கலனா நம்மளுடைய பிரெயின் கொஞ்சம் வித்தியாசமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். சில பேர் டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க, அப்புறம் சில பேர் வயலண்ட் ஆகிடுவாங்க. இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம். ஆனால் இங்கே வச்சு இல்லை, ஹாஸ்பிட்டலில் வச்சு. ஏன்னா இவங்க மறுபடியும் இப்படி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சா தென் அது உங்களுக்கு பெரிய ஆபத்தாக கூட மாறலாம். இல்ல டாக்டர், ராதா எங்கேயும் போக மாட்டா. அவ இங்க தான் இருப்பா. எங்க கூட, எங்க வீட்லயே தான் இருப்பா. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, நீங்கள் இவங்க வீட்டிலிருந்து விலகி தான் இருக்கணும். பேஷண்ட்டோட அதிர்ச்சிக்கு என்ன காரணமோ அந்த காரணம் முதல்ல தூரமாக இருக்கணும். ராதாவை எங்கேயும் கூட்டிட்டு போகாதீங்க. ராதா நல்லா இருக்கா. ஷீ இஸ் ஃபைன். மிஸ்டர் மோகன், இவங்களை இப்போ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் இவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆனா உங்ககிட்ட இந்த மாதிரி ஐடியாவெல்லாம் யாரும் கேட்கலல்ல? அவ எங்கேயும் வரமாட்டா. ஓகே மிஸ்டர் மோகன், அப்போ உங்கள் விருப்பப்படியே பண்ணிக்கோங்க. நான் இதை பற்றி எதுவும் சொல்ல விரும்பலை. இப்போதைக்கு இவங்களுக்கு மெடிசின்ஸ் கொடுக்குறேன். டாக்டர், மாத்திரை என்கிட்ட கொடுங்க, நானே கொடுக்குறேன். கொடுங்க. சரி. ஓகே மிஸ்டர் மோகன், அப்போ நான் கிளம்புறேன். ஏதாவது எமர்ஜென்சினா என்னை உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள்.
காதலில் தான் எல்லாம் பைத்தியமாவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த சூனியக்காருக்கு என்ன தெரியும் அவளோட காதலே அவளை பைத்தியமாக்குதுன்னு? மோகன் அவளுக்கு கொடுக்குற அந்த மாத்திரை அவளை பைத்தியமாக்க போகுது. சரி வாங்க, எல்லாரும் போலாம். ராதா முழிச்சதுக்கு அப்புறமா வரலாம். நல்லா பார்த்துக்கோப்பா. வா போலாம். நான் இங்கே ராதா கூட தான் இருக்க போறேன். ஒருத்தைய ரூம்குள்ள அடைச்சு வச்சிட்டோம், இன்னொருத்தைய இங்க பெட்ல படுக்க வச்சிட்டோம். இனி இந்த கல்யாணத்தை யாரும் தடுக்க மாட்டாங்கம்மா. இதுக்கப்புறம் இந்த ராதாக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? வாங்க. ராதா, எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா இப்ப எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் வருதுன்னா அது தாமினி தான். அது எப்படி திடீர்னு இப்படி ராதா மென்டலா அஃபெக்ட் ஆவா? நல்லதானே சுத்திக்கிட்டு இருந்தா, திடீர்னு அவளுக்கு எப்படி இப்படி ஆகும்? எனக்கு ஏதோ தப்பா தெரியுது. இல்லைன்னா இந்த இந்த மாத்திரையை எக்ஸ்ட்ரீம் மென்டல் டிசார்டருக்காக தான் கொடுப்பாங்க. அதாவது நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் போது. திடீர்னு ராதாவுக்கு அப்படி என்ன ஆச்சு? எதுக்கு இந்த மாத்திரையை கொடுக்கணும்? ஹலோ டாக்டர். எஸ், சாரி டு டிஸ்டர்ப் யூ. அது ஆக்சுவலி நான் உங்களுக்கு இப்போ ஒரு மாத்திரையோட போட்டோவை ஒன்று அனுப்பியிருக்கேன். அந்த மாத்திரையை எது கொடுப்பாங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ஷூர். சார், இது எக்ஸ்ட்ரீம் மென்டல் டிசார்டருக்காக கொடுக்கிறது. ஒரு பேஷண்டோட மனநிலை ரொம்ப நாளா சரியில்லாம இருந்துச்சுன்னா கொடுக்கிறது. அதுவும் ஆப்ஷன் இல்லாதப்போ லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் இந்த மாதிரி மெடிசனை பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஒருவேளை ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் டைம் மென்டல் அட்டாக் ஏற்பட்டிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் டைம் மயங்கி விழுந்திருக்காங்கன்னா, அப்போ இந்த மாத்திரையை கொடுப்பாங்களா? அப்சல்யூட்லி நாட் மோகன் சார். இவ்வளவு ஹெவி டோஸ் மெடிசன் கொடுக்கறதுக்கு முன்னாடி 2-3 ஸ்டெப் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நாம செஞ்சாகணும். சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் நாம பண்ணியாகணும். குறைஞ்சபட்சம் 2-3 டேஸ் ஆவது பேஷண்ட்டை நாம அப்சர்வேஷன்ல வைக்கணும். அதுக்கப்புறமா ஒருவேளை அவங்க கண்டிஷன்ல எந்த மாற்றமும் இல்லைன்னா அப்பதான் இந்த மெடிசனை கொடுக்கணும். ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம்க்கு யாராவது இந்த மெடிசனை பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்கன்னா அப்போ டாக்டர்? இம்பாசிபிள். இந்த மாதிரி எதையும் டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. அண்ட் ப்ளீஸ் லிசன் டு மீ மோகன். ஒருவேளை உங்க பக்கத்துல அந்த மாதிரி பேஷண்ட் இருந்தாங்கன்னா ப்ளீஸ் அவங்கள ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டுங்க. இந்த மாதிரி இன்டர்நெட்ல மெடிசனை தேடி அவங்களுக்கு கொடுக்காதீங்க. அது மட்டும் இல்லாம வேற எந்த மெத்தடையும் நீங்க ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நாம எவ்வளவு ட்ரை பண்ணாலும் பேஷண்ட்டை காப்பாற்றவே முடியாது. இல்ல டாக்டர், அப்படிலாம் எதுவும் இல்லை. அது சும்மா கேட்டேன். எனிவேஸ், தேங்க்யூ. இங்க வந்த அந்த டாக்டர் ராதாவுக்கு எந்த ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் பண்ணல. அப்புறம் எப்படி அவர் இவ்வளவு ஹெவி டோஸ் பிரிஸ்கிரைப் பண்ணாரு? அப்ப நான் நினைச்சது கரெக்டா தான் இருக்கு. இந்த வீட்டுல ஏதோ தப்பு நடந்துகிட்டு இருக்கு. ராதா, ராதா ப்ளீஸ் எழுந்துரு. இது பாரு, நம்ம கிட்ட அதிக டைம் இல்ல. கல்யாணத்துக்கு இன்னும் 6 மணி நேரம் தான் இருக்கு. கல்யாணத்தை நிறுத்தணும். ராதா எழுந்துரு, எழுந்துரு ராதா. என்ன பண்றது?
எழுந்துரு எழுந்துரு ராதா. மோகன் ஐயா, மோகன் ஐயா, தாமினி அக்காவை கல்யாணம் பண்ணிக்காதீங்க. குஷி, குஷி, உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. இந்த வாட்டி என்னோட பிளான் பக்காவா இருக்குமா. குஷி துளசியாலெல்லாம் ராதாவை காப்பாத்த முடியாது. மீதி இருக்கிறது மோகன். எந்த காதலை பத்தி பாட்டு பாடிட்டு இருக்காளோ இந்த ராதா, இன்னைக்கு அந்த காதலனே அவன் கையாலேயே அவளுக்கு மாத்திரையை கொடுத்து நல்லா தூங்க வச்சிட்டான். இப்ப மொத்த குடும்பமும் கோரஸா சொல்ல போகுது ராதா லூசுன்னு. அதாவது நம்ம போட்ட பிளான் ஃபுல் சக்சஸ் ஆயிடும். இதுக்கப்புறம் அவளை பைத்தியம் தான் கூப்பிட போறாங்க. ஆனா தாமினி ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி எழுந்துட்டானா? அதுக்கு வாய்ப்பே கிடையாதுமா. அந்த மெடிசனோட டோசேஜ் அண்ட் என்னோட பிளானிங் எதுலயும் எந்த குறையும் கிடையாது. கல்யாணத்துக்கு 6 மணி நேரம் தான் இருக்கு. அந்த மெடிசனோட முதல் டோஸ் ராதாவை நாளைக்கு காலையில வரைக்கும் எழுந்துக்க விடாது. ஆனா அதுக்கு முன்னாடியே அவளுக்கு 2வது டோஸும் கொடுத்துருவோம். ஆஹா தாமினி, பிரமாதம். இந்த வாட்டி நீ போட்ட பிளான் பர்மனண்டா அவ கதையை முடிக்க போகுது. இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. தப்பு பண்ணது அந்த ராதா தாமா. என்னோட மோகனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கா. இந்த தடவை அவளோட நிலைமையை நான் ரொம்ப மோசமாக்கிடுவேன். அதுக்கப்புறம் அவ வணங்குற கடவுள் கூட அவளை காப்பாற்ற முடியாது. எனக்கும் மோகனுக்கும் கல்யாணம் நடந்துரும். ஆனா ராதாவோட டார்ச்சர் மட்டும் முடியவே முடியாது. ஏன்னா இந்த மெடிசனோட சைடு எஃபெக்ட்ஸால அவ வாழ்க்கை முழுக்க பிரச்சனையோட தான் இருப்பா. இந்த டாக்டர் இதுக்காக ராதாவுக்கு இப்படி ஒரு ஹெவி டோஸை பிரிஸ்கிரைப் பண்ணாரு. அண்ட் தாமினிக்கு இதை பத்திலாம் ஏற்கனவே தெரியுமா என்ன? ஒருவேளை தாமினி வேணும்னே இதையெல்லாம் பண்றாலோ? அவ ஏன் பண்ண போறா? சின்ன வயசுல இருந்தே எனக்கு அப்படி தெரியும். அவ அப்படிலாம் கிடையாது. ஆனா இன்னொரு விஷயத்தையும் நான் யோசிக்கணும். ராதா தாமினியை பத்தி என்கிட்ட பேச வரும்போதெல்லாம் தாமினியும் காவேரி அத்தையும் அவளை உடனே தடுத்துடுறாங்க. இப்ப என்ன சொல்லணும் உனக்கு? நான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். அது இவ ஏன் இப்படி பண்ணான்னு நான் உனக்கு சொல்றேன். அண்ட் ராதா வாயில பொய்யே வராது. என்ன நடக்குது? ஒருவேளை தாமினி வேணும்னே இதெல்லாம் பண்றாளா? என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா, தாமினியும் காவேரி பாட்டியும் என்ன ராதாவை பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. இங்க பாரு குஷி, நிலைமையை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. என்ன புரிஞ்சுக்கணும்? ஏன் உங்களுக்கு தோணுது ராதாவோட மைண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம்ல இருக்குமான்னு? இல்ல குஷி, அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்பனா உங்களுக்கு அந்த டாக்டர் அங்கிள் அப்புறம் தாமினி மேல ட்ரஸ்ட் இருக்கா? தாமினி என்ன சொன்னா? ராதா உங்களை லவ் பண்றனால தான் இப்படி எல்லாம் பண்றேன்னு சொன்னா. ஆனா அவ சொன்னதெல்லாம் போய். இன்ஃபேக்ட் ராதா உங்களை லவ் பண்றான்னு அவ ரியலைஸ் பண்ணும்போது அவ இந்த வீட்டை விட்டே போகணும்னு நினைச்சா. ஞாபகம் இருக்கா? நீங்க அவகிட்ட அடிக்கடி சொல்வீங்களே, என்னாச்சு உனக்கு, ஏன் இந்த வீட்டை விட்டு போகணும்னு கேட்பீங்கல்ல. அவ அதுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டா. நீ எதுக்காக போகணுங்கிற என்கிட்ட சொல்லு. ஏதாவது பிரச்சனை உனக்கு? இல்ல அப்புறம் இங்கே இருக்க வேண்டியதானே? ராதா இந்த வீட்ல இருந்தது காரணம் அவளுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. தாமினி இஸ் வெரி பேட்னு. அவளுக்கு எல்லாருக்கும் அண்ட் ஸ்பெஷலி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். உனக்கு இதெல்லாம் தெரியுமா? எனக்கு தெரியும். நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு வந்தேன். ஆனா ராதா என்ன தடுத்துட்டா. வேண்டாம் குஷி, நீ இப்படி வா, உட்காரு. நீ முதல்ல எனக்கு சத்தியம் பண்ணு, நீ மோகன் ஐயா கிட்ட இத பத்தி சொல்லக்கூடாது. ராதா என்ன தடுத்துட்டா. அவ நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆவீங்கன்னு சொன்னா. அவ தனியாவே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு என்கிட்ட சொன்னா. அப்பா, ராதா உங்களை எப்படி லவ் பண்றா தெரியுமா? அந்த ராதா கடவுள் கிருஷ்ணாவை லவ் பண்ற மாதிரி
எந்த மாதிரி லவ் தெரியுமா? இதுல நீங்க டெய்லி உங்க ஃப்ரெண்டுக்கு சாக்லேட் கொடுப்பீங்க. அவங்க உங்களுக்கு சாக்லேட் கொடுக்கலனா கூட ராதா ஸ்டார்டிங்ல இருந்து என்ன லவ் பண்றா. ஆனா எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது. அவ கிரீடி கிடையாது, அவ செல்ஃபிஷும் கிடையாது. அவ உங்களை ரொம்ப லவ் பண்றாப்பா. எனக்கு தெரிஞ்சு நீங்களும் அவளை லவ்